ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் இல்வாழ்க்கை என்கிற அதிகாரம். வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னம் ஆசிஃப். திருக்குறள் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இதனை இயற்றியவர் திருவள்ளுவர். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பிரிவுகள் கொண்டது. அறத்துப்பாலில் 38 அதிகாரமும், பொருட்பாலில் 70 அதிகாரமும், காமத்துப்பாலில் 25 அதிகாரமும் கொண்டு மொத்தம் 133 அதிகாரங்கள் இதில் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 குறள் அப்படின்னு 1330 குறட்பாக்கள் இருக்குது. இந்த நூலுக்கு முப்பால் என்ற வேறு பெயரும் இருக்குது. திருக்குறள் உலக பொதுமறை நூல்களில் ஒன்று. இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அடுத்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இல்வாழ்க்கை. இல்லாளோடு கூடி வாழ்தலின் சிறப்பு என்பர் பரிமேலழகர். பரிமேலழகர் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறது தான் இல்வாழ்க்கை அப்படின்றாங்க. இல்லின்கண் இறந்து வாழ்வார் வாழும் திறன் கூறுதல் இல்வாழ்க்கை என்று அதிகாரம் என்பர் மணக்குடவர். மணக்குடவர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் இருந்து குடும்பமாக சந்தோஷமாக வாழ்கிறவங்களுடைய திறனை கூறுதல் தான் இந்த இல்வாழ்க்கை அப்படின்றாங்க. பாக்களை நோக்கும்போது அவை கணவனின் கடமைகளை எடுத்து கூறுவதாக அமைந்துள்ளது. இதில் இருக்க இந்த குறள்களை படிக்கும்போது அது கணவன்மார்களுடைய கடமைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த குறள்கள் சொல்லுது அப்படின்றாங்க. முதல் குறள், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இதனுடைய பொருள், திருமணம் செய்து வாழ்பவன் தனக்கு இயல்பாக நெருக்கமுடையோராக உள்ளதன் குடும்பத்தார், உறவினர், நண்பர் ஆகிய மூவர்க்கும் நல்வழியில் செல்ல நிற்கும் துணை ஆவான். இயல்புடைய மூவர் என்பதற்கு வேறு உரைகள் கூறப்படுகின்றன. திருமண வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆண் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள் இவங்க 3 பேருக்கு நல்வழியில் செல்ல துணையாக எப்போவுமே இருப்பாங்க அப்படின்றாங்க. இங்கே மூவர் அப்படின்னு சொல்கிறது வேறு உரைகளில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்த குறள், துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான என்பான் துணை. இதனுடைய பொருள், இல்லறம் செல்லாது துறவரம் சென்ற துறவிகள், குடும்ப வாழ்க்கை அனுபவிக்காத தவம் செய்கின்ற முனிவர்கள், துறவிகள், பசியால் வாடும் ஏழைகள், பசியால் வாடிக்கிட்டு இருக்கிற ஏழைகள், ஆதரவாளர்கள் இழந்த அனாதைகள் இருக்காங்களா அவங்க ஆகியோருக்கு இல்வாழ்க்கை மேற்கொண்டவனே துணை ஆவான். இப்படிப்பட்ட இந்த 4வருக்கும் இல்வாழ்க்கை மேற்கொண்டவர், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர் தான் துணையாக இருப்பான் அப்படின்றாங்க. அடுத்த குறள், தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இதனுடைய பொருள், அரிய பெரிய வாழ்வு மறைந்தோர், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோர், இல்லத்திற்கு புதிதாக வரும் விருந்தினர், உறவினர், தன் குடும்பத்தார் ஆகிய ஐவகையினரையும் உரிய முறையில் பேணி காப்பாற்றுதல் இல்வாழ்வார்தாரம் தலையாய் கடமையாகும். அரிய பெரிய வாழ்வு மறைந்தோர், நல்லா வாழ்ந்துட்டு இறந்தவங்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோர், இந்த உலகத்தை விட்டு போய் வையத்தில் வாழ்கிறவங்க, இல்லத்திற்கு புதிதாக வரும் விருந்தினர், இல்லத்துக்கு புதுசாக வந்த விருந்தினர், உறவினர்கள், அதுக்கப்புறம் தன்னோட குடும்பம், இந்த ஐந்து பேர்களையும் இந்த தலைவன் பேணி காக்க வேண்டும், அது அவனுடைய கடமை அப்படின்றாங்க. 4வது குறள், பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எண்ணான்றும் இல். இதனுடைய பொருள், பழி எதுவும் நேராது தன்னை காத்து கொண்டு தன்னிடம் இருப்பவற்றை மற்றவருக்கு பகிர்ந்து அளித்து வாழ்பவனின் வாழ்க்கை எக்காலத்தும் வளம் குன்றுவது இல்லை. நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு எந்த படிவும் நம்ம மேலே வராமல் பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் நம்ம கிட்ட இருக்க பொருள்கள்லாம் கொடுத்து வழங்குறவங்க அவங்களோட வாழ்க்கை எப்போவுமே குறைஞ்சு போயிடாது அப்படின்றாங்க. அடுத்த குறள், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதனுடைய பொருள், இல்வாழ்க்கை என்பதன் பண்பு அனைவரிடமும் அன்பு காட்டுதல் ஆகும். இல்வாழ்க்கையின் பயன் அனைவருக்கும் அறத்தொண்டு செய்தல் ஆகும். இல்வாழ்க்கை அப்படின்னாலே நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லார்கிட்டையும், உறவினர்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுதல் அப்படின்றது தான் பொருள். இல்வாழ்க்கையோட பயன் என்னன்னா, எல்லாருக்கூடையும் நம்ம அறத்தொண்டு செய்யணும், நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நம்ம செய்யணும் அப்படின்றாங்க. 6வது குறள், அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவோய் பெறுவ எவன். இதனுடைய பொருள், இல்வாழ்வை அறநெறியுடன் நடத்தி செல்லுதலால் நற்பயன்கள் அடைய முடியும். இந்த குடும்ப வாழ்க்கையை நல்ல நெறிகளோடு நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நிறைய பயன்கள் கிடைக்கும் அப்படின்றாங்க. இல்லறம் அல்லாத புறவழிகளில் சென்று அடையப்போவது என்ன, எதுவும் இல்லை. குடும்ப வாழ்க்கை இல்லாமல் இந்த மாதிரி தவம் செய்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லாத வாழ்க்கைக்கு போகிறது என்ன பயன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த குறள், இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இதனுடைய பொருள், இல்வாழ்க்கைக்கு உரிய இயல்புகள் கெடாமல் வாழ்பவன் வேறு வேறு முயற்சிகளை மேற்கொள்பவரை காட்டிலும் தலையாயவன் ஆவான். இந்த இல்வாழ்க்கையோட ரூல்ஸை யார் கடைபிடித்து கரெக்டாக வாழ்கிறாங்களோ
வேறு வேறு முயற்சிகள் அப்படின்னா துறவரம் மேற்கொள்கிறது, தவம் செய்கிறது, அந்த முயற்சிகள்லாம் மேற்கொண்டு வாழ்கிறவர்களை விட ரொம்ப சிறந்தவர் அப்படின்றாங்க இந்த இல்வாழ்க்கையை கடைபிடித்து வாழ்கிறவர்கள். அடுத்த குறள், ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. இதனுடைய பொருள், நல்வழியில் நடந்து மற்றவரையும் நல்ல வழியில் நடக்க செய்து இயங்கும் இல்வாழ்க்கை தவம் புரிவோரின் ஆற்றலை விட வலிமையுடையது. இந்த நல்வாழ்க்கையை தானும் கடைபிடித்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் எல்லோரையும் நம்ம கடைபிடிக்க வச்சு இந்த இல்வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா தவம் புரியுறாங்க இல்லையா, அவங்கள விட இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, வலிமையுடையவங்க அப்படின்றாங்க. அடுத்த குறள், அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்ப தில்லாயின் நன்று. இதனுடைய பொருள், சிறந்த அறம் என்ற பாராட்டிற்குரியது இல்லறத்தான். ஒரு சிறந்த அறம்னா என்ன, நல்ல செயல் அப்படின்னு பாராட்டக்கூடியது இந்த இல்லற வாழ்க்கை அப்படின்றாங்க. அவ்வில்லறமும் பிறரால் குற்றம் கண்டு பழிப்புக்கு ஆளாகாமல் இருத்தல் மேலும் சிறப்புற கூறியதாகும். அந்த இல்லற வீடு மற்றவங்களால இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்னு பழி எதுவுமே வாங்காமல் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் ரொம்ப சிறப்பிற்குரியது அப்படின்றாங்க. அடுத்த குறள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உணரியும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதனுடைய பொருள், ஒருவன் உலகத்தில் வாழ வேண்டிய நெறி மாறாமல் வாழ்பவனாயின் அவன் விண்ணில் வாழும் தெய்வத்திற்கு நிகராக வைத்து போற்றப்படுவான். இந்த உலகத்தில் யார் ஒருவன் அந்த நெறிகள், ரூல்ஸ்லாம், கடவுளோட நெறிகள் அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாழ்கிறாங்களோ அவங்க விண்ணில் இருக்கிற தெய்வத்துக்கு நிகராக போற்றப்படுவாங்களாம். அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க போற்றப்படுவாங்க அப்படின்றாங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்கள லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க.